வணக்கம். பிரவுன் மீடியாவுக்கு உங்களை வரவேற்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் சூழல் நிலவும் வேளையில் பிப்ரவரி 2026 இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் நடந்து வருகின்றன. அதே நேரம் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களை குவித்து ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை எச்சரித்து வருகிறது. ஈரான் அணுசக்தி செறிவூட்டலை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா படை சாமர்த்தியம் மற்றும் இராணுவ தளங்கள் மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ளன. இது ஈரானின் கவனத்தை ஈர்க்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே புதிதாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஒப்பந்தம் முடியாமல் உள்ளது. இது இரண்டு நாடுகளின் உறவை இன்னும் பதட்டமாக மாற்றியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்காலிக அமைதி முயற்சிகளை செய்ய விரும்பினாலும் பழைய அணு மற்றும் ராக்கெட் திட்டங்களுக்கு எதிராக மேலும் சிக்கலான பேச்சுவார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது இப்பிராந்தியத்தின் போருக்கான சூழலை உருவாக்கியுள்ளது. இது பற்றி அறிய மேலும் வீடியோக்குள் செல்வோம். வணக்கம், எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ? நாங்கள் நலமாக உள்ளோம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி என்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று சமூக வலைத்தளங்களை திறந்தாலே ஓவலோட் ஆகி பொங்கி வழிகிறது. ஈரானை அமெரிக்கா தாக்குமா, இல்லை அமெரிக்காவை ஈரான் தாக்குமா? ஈரான்ல புயல் இல்லை, சண்டை. சரியோ, வளைகுடா பகுதியில் போர் பதட்டம். அமெரிக்காவின் அதிநவீன 2 ராட்சத போர்க்கப்பல்களை விமானங்களை ஏற்றி கொண்டு ஈரானில் ஒன்று ஈரானை சுற்றியுள்ள பிரதேசங்களில் நிற்கிறது. அதேவேளை அமெரிக்காவும் ஈரானும் ஐரோப்பிய நாட்டில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். இதென்ன புதினமாயிருக்கே? ஒரு பக்கம் சண்டைக்கு தயார், மறுபக்கம் பேச்சுவார்த்தை. இதை என்னவென்று சொல்வது? இல்ல, பேசி பார்க்கிறோம், பேசி பண்ணி அடுத்த நிமிடம் அது பயத்தின் அறிகுறி. எனது நாட்டை சுத்தி போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு எங்களை பயப்படுத்தும் அதே தோரணையில் அதே நேரத்தில் நீங்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கும் வரும்படி அழைப்பது சரியா என்று ஐதோலா கொமேனி சாடுகிறார், குமுறுகிறார். அது என்னன்னு கேட்டா, ஒரு வெறுட்டுன அதெல்லாம் வந்து சுத்தி பற்றி இந்த சொல்ல கேள் இல்லாட்டி நாங்கள் அடி. இதுதான் அமெரிக்கா ஒரு நாட்டை தனக்கு அடிபணிய வேண்டும் என்றால் இப்படியான போர் தளவாடங்களை அந்த நாட்டை சுற்றி முதலில் நிப்பாட்டி வைப்பார்கள். பின்பே அவர்களை பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கும். அது ஒரு உண்மையான பேச்சுவார்த்தையாக இருக்குமா என்றால் நிச்சயம் இருக்காது. ராஜதந்திர ரீதியில் அந்த நாட்டை வெறுட்டி அடிபணிய வைப்பதே இதன் நோக்கம். இதுதான் அமெரிக்காவின் ராஜதந்திரமோ? தனது அதிநவீன போர்க்கப்பல்களை காட்டி அந்த நாட்டை பயங்கொள்ள வைத்து அதன் பின்பு தான் நினைத்ததை இலகுவில் அடைந்தும் விடுவார்கள். அதைத்தான் இப்போதும் இந்த ஈரான் நாட்டிற்கும் செய்கிறது இந்த அமெரிக்கா. எல்லா நாட்டுக்கும் அப்படித்தான் செய்தவ. ஆனா இப்ப ஈரானுக்கு அதை செய்ய பார்க்கணும். ஈரானின் 86 வயது நிறைந்த ஐதுல்லா கொமேனி அதற்கு சற்றும் பயப்படவே இல்லை. அவர் அமெரிக்காவை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போருக்கு தயார் என்றால் நாங்களும் அதற்கு தயார் என்று அவர் அறைகூவல் விடுகிறார். வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்பது இதுதானோ? உண்மையில் இந்த இரு நாட்டுக்கும் என்னதான் பிரச்சனை என்று பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதன் உண்மைத்தன்மையை பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை. மக்கள் எல்லோருமே நினைக்கிறார்கள் மசகு எண்ணெய். வெனிசுவேனியா நாட்டை போன்று ஈரானிலும் எண்ணெய் வளம் நிறையவே இருப்பதனால் இந்த அமெரிக்கா அந்த எண்ணெய் வளத்தை எடுப்பதற்காகவே இப்போது ஈரானுடன் முரண்டு பிடித்து சண்டைக்கு போகிறது என்று நினைப்பார்கள். அதுவல்ல உண்மையான நிலைப்பாடு. அதையும் தாண்டி ஈரான் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அதன் தாக்கும் தூரத்தை மட்டுப்படுத்த வேண்டும். அது இப்போது ஈரானிலிருந்து ஏவப்பட்டால் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களாக நியூயார்க், வாஷிங்டன் போன்ற பல பகுதிகளில் நேரடியாக தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டவையாக இருப்பதனால் அதன் தூரத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்றே அமெரிக்கா அலறுகிறது, வாதாடுகிறது. அப்போ அமெரிக்கா இதற்கு பயப்படுகிறதோ? அடுத்தது யூரேனியத்தை செறிவூட்டும் வீதத்தை மட்டுப்படுத்த வேண்டும். அது 6 வீதத்துக்கு மேல் போகக்கூடாது என்றே சொல்கிறார்கள். ஆனால் ஈரானும் சொல்லுகிறது, நாங்கள் 6 வீதத்துக்கு உள்ளேதான் இருக்கின்றோம் என்றே சொல்லுகிறார்கள். ஈரானின் அனுசரணையுடன் இயங்கும் பல ஒட்டுக்குழுக்களுக்கு, உதாரணத்துக்கு ஹமாஸ், ஹிஸ்புல்லா, குர்திஸ் படைகளுக்கு இந்த ஈரானே பண உதவி, ஆயுத உதவிகளை கொடுத்து மத்திய கிழக்கில் பிரச்சனையை ஈஸியாக உருவாக்குகின்றார்கள். அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதுவரை உற்பத்தி செய்துள்ள அணு ஆயுதங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒரு அடாவடித்தனமான 4 விதயங்களை முன்வைத்து இந்த அமெரிக்கா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு இழுக்கிறது.
என்று சொல்வதை விட மிரட்டுகிறது. இந்த நிபந்தனைகள் எல்லாம் சரியானதுதானா, நீதியானதுதானா என்று உலக அரசியல் தலைவர்களே அதிர்ச்சியில் இருக்கும் போது அவர்கள்லாம் உலக போலீஸ்காரன் ஐயா. அதனபடியால் அவர்கள் சொல்றதைத்தான் கேட்க வேண்டும். ஈரான் என்ன சொல்கிறது என்றால், முதலில் நீங்கள் மனிதர்களுக்கு மரியாதையாக கொடுத்து பேச வேண்டும். எனது நாடு இந்த உலகத்தில் ஒரு பெரிய இறையாண்மை உள்ள ஒரு தேசம். எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அதை காப்பாற்றும் உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் தேசத்தை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு உரிமையும், அதற்கு அந்த நாட்டை காப்பாற்றுவதற்குரிய புதுப்பிப்பாகங்கள் அல்லது போர் தளவாடங்களை செய்வதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று ஈரானிய தலைவர் அயத்துல்லா கொமேனி வாதாடுகிறார். ஆனால் இன்று எனது நாட்டை சுற்றி போர் முகங்களை நீங்கள் நிறுத்திய பின்பு இங்கே பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அதையும் தாண்டி எங்களுக்கு பொருளாதார தடையை போட்டு எங்களை நாட்டை நீங்கள் பட்டினி சாவில் வாட்டி விட்டு பின்பு பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அது நியாயம்தானே? நீங்கள் போரை விரும்பினால் அல்லது எங்கள் நாட்டை தாக்கினால் நாங்களும் பதில் தாக்கல் நடத்துவோம். ஆனால் அந்த தாக்குதலுக்கு நீங்கள் ஈடு கொடுத்தால் அதில் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் நினைப்பது ஒன்று, ஈரான் கையை கட்டி வாயை பொத்தி நீங்கள் சொல்வது எல்லாம் சரி என்று கேட்ட காலம் மலையேறிவிட்டது. எங்கள் தாக்குதல்களை பற்றி உங்கள் நட்புறவு நாடான இஸ்ரேலையும் ஒரு தரம் கேட்டுவிட்டு வாருங்கள் எங்கள் நாட்டுக்குள். ஏனென்றால் போன வருடம் நடந்த போரில் இஸ்ரேலுக்கு ஈரான் சம அடி அடித்து நொறுக்கி விட்டது. அதனால் இஸ்ரேலை கேட்டுவிட்டு வாருங்கள் என்று ஒரு நக்கலாக சொல்லுகிறார். ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வாருங்கள் எங்களுடன் போருக்கென்று அமெரிக்காவையே கோவப்படும்படி ஈரான் பேசுகிறது. இந்த பேச்சு அமெரிக்காவை மட்டம் தட்டுவது போன்றுள்ளதாக பல இராணுவ ஆய்வாளர்கள் கருத்தும் தெரிவிக்கிறார்கள். ஐயா, அது சரி. இப்போ நீங்கள் சொல்லுங்க, உண்மையாக ஒரு போர் ஆரம்பித்தால் யார் வெல்ல போகிறார்கள், யார் வெல்லுவார்கள்? நிச்சயமாக அமெரிக்கா தான் இருக்கும் என்று என்னது கருத்து? அது இவ்வளவு காலம் இருந்திருக்கலாம். அமெரிக்கா வெல்லணும் உங்களுக்கு என்ன துணியா இருக்கு? இல்ல இவ்வளவு எனக்கும் விருப்பம் ஈரான் வெல்லும். ஆனால் அவங்க இந்த போர் உபகரணங்கள், அவங்க இல்ல இராணுவ தளவாடங்கள், இராணுவ எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது இந்த சரித்திரங்கள் சொல்லுது இவ்வளவு காலம் அமெரிக்கா தோற்க இல்லை என்று. ஆனால் யாருக்கு தெரியும்? அமெரிக்கா அங்க ஜப்பான் இல்ல, வியட்நாம்ல தோல்வி வேண்டாம். அது கனகாலத்துக்கு முந்தி. இப்ப அவர்கள் கை பலமாக இருக்கிறது. வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான் தெரியும். இப்ப உலகத்துல எது எப்படி இருந்தாலும் உலக அரசியல் தலைவர்களும் உலக மக்களும் இந்த அமெரிக்காவின் அடாவடித்தனத்தை கொஞ்சம் தட்டி வைக்கத்தான் வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். எல்லோருடைய மனங்களிலும் இதுவே எதிரொலிக்கும். என்றாலும் ஈரான் இதை செய்யுமா? அமெரிக்காவை மூக்குடைப்படுவதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஈரான் இந்த உலக சண்டியனான அமெரிக்காவுக்கு பாடம் போட்டுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இல்லை, பேச்சுவார்த்தை வெற்றியில் முடிந்தது என்று பொய்யாக நாடகமாடி தனது ஆயுத கப்பலை மீண்டும் அமெரிக்காவுக்கு வரும்படி அழைப்பும் விடுவாரோ? ராம் செய்தாலும் செய்வார். அது நடக்கலாம். ஆனால் இப்போது ஒரு கிழமையோ 2 கிழமை 10 நாள் 10 நாள் அவகாசம் கொடுத்து போயிருக்கு அமெரிக்கா. அதே நேரத்தில் இப்ப ரஷ்யா, சீனா இருக்கு. என்ன சொன்னாலும் ஈரான் முந்தின நிலையில் இல்லை. ஈரான் இப்பொழுது இராணுவ பலத்திலும் அணு ஆயுத பலத்திலும் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை புகுத்தி உள்ளார்கள். அது அமெரிக்காவுடன் சரிக்கு சரி போருக்கு அவர்களை உந்துகிறது. என்றாலும் இதில் கைகலப்பில் முதல் அடிபடுவதுதான் சண்டியன் என்றார்கள். ஆனால் நவீன போர் யுத்தத்தில் எது நடந்தாலும் எல்லோரும் மனதிலும் ஈரான் வெல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் அது நடக்குமா? காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.